கர்த்தர் சொல்கிறார், உனக்கு முன்னே போய் நான் செவ்வைப்படுத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு முன்னே போய் நான் என்ன செய்வேன்? செவ்வைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களது வியாபாரமாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கலாம், உங்கள் அலுவலகத்தில் நிறைய கோணல் இருக்கலாம். ப்ரமோஷனை வாங்க முடியாது, நான் முழங்கால் படி போட்டால் நீர் எனக்கு என்ன செய்வீர்? எனக்கு நல்ல ப்ரமோஷன் தருவீர், எனக்கு உயர்வை தருவீர், இருக்கிற பிரயாசத்தெல்லாம் நீர் தான் ஆசீர்வதிப்பீர். உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றும் முடியாது என்று நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசித்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். கையில் சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புகிறேன், என் பிரயாசத்துக்கு பலன் கர்த்தரால் தான் கிடைக்கும். சபையில் நம்ம ஒரு அங்கத்தினராக நாம் இருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தரை நம்ம ஆராதனை செய்கிறோம். நாம் கர்த்தரை ஆராதனை செய்வதற்காக சபையில் வருகிறோம். இந்த சபையிலே ஒரு மனுஷன் கட்டப்பட்டு அவன் இருக்கும்போது, அவன் இந்த சபையில் பூமியிலே கட்டப்படுகிறவன், அவன் பரலோகத்தில் கட்டப்படுகிறான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? good.
வாசிக்கலாம். The book of Isaiah chapter 45 verse 2. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு தியான வசனம். ரெண்டு வார்த்தையும் சேர்த்து, கீழே உள்ள வசனத்தையும் சேர்த்து வாசித்தால்தான் அது நமக்கு மிகவும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கீழே உள்ள வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அப்போ கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். அந்தகாரத்துக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் யாருக்கு இதை சொன்னாராம்? கோரேஸ் என்கிற ராஜாவுக்கு சொன்னதை நாம் இங்கே வாசிக்கிறோம். கோரேஸ் என்கிற ராஜா யார்? கோரேஸ் என்கிற ராஜா ஒரு புறஜாதி ராஜா. புறஜாதி ராஜா இல்லை, இஸ்ரவேல் ராஜா அல்ல, இஸ்ரவேலில் அல்லாத ஒரு ராஜா, மேதிய பெர்சிய அந்த இனத்தை சார்ந்தவர். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பேரரசன். அவருடைய தகப்பனார் அந்த பகுதியிலே ஒரு அரசனாக இருந்தாலும் பாபிலோன் ராஜாவை பேரரசை வீழ்த்தி மேதிய பேரரசு உலகம் எங்கும் அது தொடர்வதற்கு, அது ஏற்படுவதற்கு காரணமாய் தேவன் பயன்படுத்தின ஒரு அரசன்தான், பேரரசன்தான் இந்த கோரேஸ் என்கிறதான இந்த மனுஷன். இவனை குறித்து நான் வாசிக்கிற சமயத்தில் ஆண்டவர் அவனிடத்தை சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்வேன்? கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதே போல வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்துக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலை உனக்கு கொடுப்பேன் என்றும், இன்னும் கர்த்தர் அவனுக்கு நிறைய வார்த்தைகளை அங்கே இந்த முந்தின பகுதிகளில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் கர்த்தர் அவனை எப்படி ராஜாக்களை அவனை கீழ்ப்படுத்தி அவனை ஆண்டவர் பயன்படுத்துவார் என்பதை பற்றிய காரியங்கள் எல்லாம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, ஜாதிகள் என்றால் நேஷன்ஸ், அநேக தேசங்களை நான் கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்குமாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு சொல்றார். ஆகவே இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு என்று சொல்லும் பொழுது அநேகர் ராஜாக்கள் அவர்கள் ஒரு விதமான அடிமைத்தனத்துக்குள்ளே முந்தின பேரரசு பாபிலோனிய பேரரசின் காலத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். அவ்விதமாக அநேகர் சிறையிருப்புக்குள் இருந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு போகப்பட்ட முக்கியமான நபர்கள், ராஜாக்கள், இன்னும் பல தேசங்களிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட எல்லாரும் அவர்கள் சிறையிருப்புக்குள்ள, அவர்கள் முழுமையான ஒரு விடுதலை இல்லை. சிறையிருப்பு என்று சொல்றது ஒரு சரியான ஒரு விதமாய் நடத்தப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தார்கள். அதுக்கு முன்பு உள்ளதான 2 பேரரசுகள், பாபிலோனிய பேரரசு காலத்திலையும் சரி, அசீரிய பேரரசின் காலத்திலும் சரி, மிகவும் ஜனங்கள் கஷ்டப்பட்டார்கள். மிகவும் பல விதமான முன்னேற்றங்கள் இந்த காலங்களில் உண்டாயிற்று. அரசாட்சிகள் நமக்கு வருகிறதுனுடைய காரணம் மாற்றி கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அரசாட்சிகளை மாற்றி புதிய அரசாங்கங்களை கொடுக்கிறார். அவ்விதமாக உண்டாகிற சமயத்தில் நல்லவைகளும் நடக்கும், கெட்ட காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். அதன் மூலமாக உலகத்தில் பல நல்ல முன்னேற்றங்கள், டெவலப்மெண்ட்ஸுகள் எல்லாம் அந்தந்த பேரரசின் காலங்களில் நடைபெற்றிருக்கிறது. அந்த விதமாக முன்னேற்றங்கள் மாத்திரமல்ல, அநேக இடுக்கண்கள், அநேக கஷ்டங்களை ஜனங்கள் அனுபவித்தார்கள். இரக்கமில்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் ராஜாக்கள், பேரரசர்கள்.
ஆனால் இந்த கோரேசுடைய காலத்தில் கோரேஸ் ஒருவேளை அவனுக்கு உள்ளத்துக்குள்ளாலே அந்த ஆண்டவரை பற்றிய ஒரு அறிவு இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அங்கே வாசிக்கிற சமயத்தில் நான் அவன் அபிஷேகம் பண்ணி என்று சொல்கிறார். அந்த ராஜா பேசுகிற காரியங்கள் அவற்றை கவனித்து பார்க்கிற சமயத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு கர்த்தரை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம், எண்ணம், விசுவாசம் இருந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அதை குறித்து தெளிவாக மற்றபடி சொல்லப்படவில்லை. அவனுக்கு குறித்து விசேஷமாய் சொல்கிறதான காரியம் என்ன, அதாவது இந்த வசனத்திலிருந்து நாம் படிக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், தேவன் அவனை ஒரு பெரிய பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் அவனை என்ன செய்தார், ஏற்படுத்தினார். அவன் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் நம்மை ஒரு பெரிய பாத்திரமாய் நம்மை பயன்படுத்தும்படி தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகவே கூடாது. சும்மா நம்ம இந்த உலகத்தில் பிறந்து ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்து இந்த உலகத்தை ஏதோ அனுபவித்து கொண்டு சோம்பேறிகளாக இருந்து கொண்டு நாம் மரித்து போவதற்கல்ல, உண்டு உறங்கி அப்படியே செத்து போவதற்கல்ல. கர்த்தர் நம் ஒவ்வொருவரை கொடுத்தும் ஒரு பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அதைத்தான் கோரேசை குறித்து தீர்க்க தரிசனமாகவே தேவன் என்ன செய்திருக்கிறார், அவன் பிறக்கும் முன்பதாகவே உரைத்து விட்டார். ஆகவே நீங்களும் நானும் பிறக்கும் முன்பதாகவே நம்மை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மை குறித்து நம்முடைய பெயர் அவருக்கு தெரியும். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஆகவே தேவன் நம்ம எல்லாரை குறித்தும் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், அல்லது அவர்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு நோக்கமும் திட்டமும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சவுலை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த நோக்கமும் திட்டமும் அவனை நிறைவேறாமல் போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி பலருடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருந்த நோக்கமும் திட்டம் என்ன செய்யவில்லை, நிறைவேறவே இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாய் நிறைவேறாமல் போய்விடக்கூடாது. எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தம்முடைய பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார் என்றால் அவர் கருவிகளாக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த கோரேஸ் உலகத்தில் 127 நாடுகள் எஸ்தர் காலத்தில், அகாஸ்வேர் ராஜா காலத்தில் ஆட்சிக்குட்பட்டிருந்தது போல உலகம் எங்கும் உள்ளதான தேசங்கள் மேதிய பெர்சியா காலத்திலையும் அது ஆட்சியில் இருந்தது. இந்தியா உட்பட என்னவென்று சொன்னால் யுத்தத்திற்கு வந்து சில பகுதிகளை அவர்கள் யுத்தம் செய்த சரித்திரம் எல்லாம் இருக்கிறது. ஆகவே தேவன் உலகம் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தர் தான் என்ன செய்யணும், அவர் கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்கிறவர். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. கர்த்தர் தான் ஒருவனை ராஜாவாக்குகிறவர். கர்த்தர் ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர். ராஜ்யங்களை கர்த்தர் வீழ்ச்சி அடைய செய்கிறவர். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களை தள்ளுகிறவர். இப்போ எவ்வளவு பெரிய தேவன்! இப்போ ராஜாக்களுக்கெல்லாம் பெரிய ராஜா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தான் இயேசு சொன்னார், அதாவது அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் உனக்கு ஒரு அதிகாரம் இல்லை என்று சொன்னார். வானத்தில் பூமியில சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். பாருங்கள், அவ்விதமாய் சகல அதிகாரம் பெற்ற தேவனை நாம் ராஜாதி ராஜாவை உடையவர்களாக இருக்கிறோம். ராஜாதி ராஜாவுடைய அந்த பேரரசின் கீழ் இருக்கிறதான ஜனங்கள் நானும் நீங்களும். அல்லேலூயா. கோரேஸ் அதாவது மேதிய பெர்சிய அந்த பேரரசின் கீழ் அல்ல, பாபிலோனிய பேரரசின் கீழ் அல்ல, அல்லாவிட்டு அதை போல ஏதோ ஒரு பேரரசின் கீழ் அல்ல, இந்திய இந்த அரசாங்கத்தின் கீழ் நாம் ஒரு பிரஜையாக இருக்கிறோம் என்பதல்ல. நாம் தேவனுடைய அரசுடைய நாம், அதாவது அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பிரஜையாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரோம பேரரசிலே ஒருவன் பிரஜையாக இருப்பான் என்று சொன்னால் அவனை குறித்து எல்லாரும் பயப்படுவார்கள். பவுல் நான் ரோமன் என்று சொன்ன உடனே அவனை நியாயம் விசாரிக்கிற மற்றவர்கள் பயந்தார்கள். ரோமா ஒரு சிட்டிசனுக்கு அவனுக்கு பல சலுகைகள் உண்டு. இன்றைக்கு நீங்கள் அமெரிக்க ஒரு பிரஜை என்று சொல்லும் பொழுது
அவனை சீக்கிரமாய் மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் சீக்கிரம் கை வைக்க மாட்டார்கள். அவனுக்கு பல சலுகைகள் உண்டு. அவ்விதமாக இன்றைக்கு உலக நாடுகளில் பெரிய பெரிய நாடுகள், அமெரிக்கா போன்றதான அந்த நாடுகள் ஒரு பிரஜையாக இருப்பது ஒரு பெரிய சிலாக்கியமாய் கருதுகிறது போல, அதைவிட பெரிய சிலாக்கியம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்தின் அங்கமாக இருப்பது நமக்கு ஒரு பெரிய சிலாக்கியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய ராஜ்யத்தின் அங்கமாக இருக்கிறோம் என்று சந்தோஷப்பட்டால் மாத்திரம் அங்கமாக இருக்க வேண்டும். அது சந்தோஷம், மகிழ்ச்சி. அது இல்லை என்று சொன்னால் நாம் சீக்கிரமாய் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜையாய் என்ன செய்ய வேண்டும்? நாம் மாறிவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரஜையாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொரு இந்த மாலை வேளையில் சிந்தித்து பார்த்து என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்தில் நான் ஒரு பிரஜையாய் மாற வேண்டும். மனந்தரும் மறுபடியும் பிறந்தா போதும். நம்ம மறுபடியும் பிறந்தா போதும். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜையாய் மாற்றுகிறார். நாம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜையாய் நாம் என்ன செய்கிறோம்? நாம் இருக்க முடியும். தொடர்ந்து அதை நம்ம காப்பாற்ற வேண்டும். அது பிரஜையாக நாம் இருந்து என்ன செய்யணும்? நம்ம காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் அந்த சட்டத்திட்டங்களை கை கொள்ள வேண்டும். நாம் மற்ற உலகத்தினுடைய சட்டத்திட்டங்களை கை கொள்வது முக்கியம் என்கிறத விட அதை போலவே அதைவிட மேலாக தேவனுடைய சட்டத்திட்டங்களை, பிரமாணங்களை நாம் கை கொள்ளும் பொழுது அந்த ராஜாவுக்கு கீழே நம்ம எல்லாரும் அவருடைய ஜனங்களாக, அவருடைய ராஜ்யத்தினுடைய அங்கங்களாக நம்ம எல்லாரும் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவுமே கர்த்தர் வைக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வறுமையானவர்களே, நாம் அவ்விதமாய் செயல்படுவதற்கு நம்ம அங்கமாக இருந்தால் மாத்திரம் போதாது. நம்ம அங்கமாக இருப்பது ஒரு நோக்கம் உண்டு. ஒரு ராஜ்யத்தில் பிரஜைகளாக இருக்கிறதான ஆட்கள் எல்லாருமே சும்மா உட்கார்ந்து இருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு வேலையுமே செய்யாமல் சும்மாவே இருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். அரசாங்கம் அவர்களுக்கு ஏதோ சாப்பாடு போட்டு கொண்டிருக்கிறது, இலவசமாக. எல்லாருக்கும் இலவசம் கிடைச்சா சந்தோஷம் தானே. மாதந்தோறும் எல்லாருக்கும் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து நீங்கள்லாம் வீட்டில் உட்காந்து ஜாலியாக இருங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்க முடியுமா? அப்படி எல்லாருக்கும் இலவசத்தை கொடுத்து ஆண்டவர் சும்மா, அதாவது அவர் இருக்க சொன்னால் அது எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. தேவன் அப்படி நம்மை சும்மா இருக்க விரும்பவில்லை. அவருடைய ராஜ்யத்தின் அங்கங்களாய் தேவன் நம்மை ஏற்படுத்தினதுக்கு பிறகு நாம் அவருடைய ராஜ்யத்தின் அங்கங்கள் என்பதை எப்படி அதை உறுதி செய்கிறோம் என்று சொன்னால், இந்த சபையில் நாம் இருக்கிறோம் பாருங்க. இந்த சபையில் நம்ம ஒரு அங்கத்தினராக நாம் இருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தரை நம்ம ஆராதனை செய்கிறோம். நாம் கர்த்தரை ஆராதனை செய்வதற்காக சபையில் வருகிறோம். இந்த சபையிலே ஒரு மனுஷன் கட்டப்பட்டு அவன் இருக்கும்போது, அவன் இந்த சபையில் பூமியிலே கட்டப்படுகிறவன், அவன் பரலோகத்தில் கட்டப்படுகிறான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனால் பிரியமானவர்களே, அவ்விதமாய் தேவன் நம்மை இந்த பூலோகத்தில் வைத்து சபையின் மூலமாக செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்டாக சுயாதீனமாக செயல்பட முடியுமா என்று சொன்னால், கர்த்தர் அப்படி நம்மை செயல்பட வைக்கவில்லை. மூளைக்கல்லாக இயேசுவும் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் போன்றதான அந்த ஊழியர்கள் அவர்கள் அஸ்திபாரமாகவும், அதற்கு மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்கு மேல் நாம் என்ன செய்கிறோம்? இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவ்விதமாக நாம் செயல்படுகிற மக்களாக இருக்கிற சமயத்தில், ஒருவேளை நீங்கள் ஒரு விலையேற பெற்ற கல்லாக நீங்கள் சபையில் இருக்கலாம், அல்லது பொன்னாக நீங்கள் இருக்கலாம், அல்லது வெள்ளியாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மரமாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை நீங்கள் வைக்கோலாக இருக்கலாம். வைக்கோலாக இருக்கிறதான விசுவாசிகள் உண்டு. சில மரம் போல இருக்கிற விசுவாசிகள் உண்டு. சோதனை வரும்போது இவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் விலையேறப்பெற்ற கல், வெள்ளி, பொன் இவைகள் என்ன செய்யும் என்றால் நிலைத்திருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அசைகிறவர்களாக இருக்கக்கூடாது. அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்லி இருக்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தில் நாமும் அசையாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய அசைவில்லாத வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்திரத்தன்மை, ஸ்திரமான ஜபம் இருக்க வேண்டும். கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப்.
நம்முடைய பைபிள் ரீடிங், வேத வாசிப்பு அது தொடர்ந்து இருக்க வேண்டும். கொஞ்சம் நீங்கள் வேத வாசிப்பை இடையில் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் காலப்போக்கிலே நாம் என்ன சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விடுவான். அப்படினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேத வசனங்கள் பிரமாணங்களை நாம் கற்று அதையின்படி வாழ்வதற்கு நாம் இப்போ ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் பயத்தோடு பக்தியோடு வாழ வேண்டும். தொடர்ந்து செபிக்கணும், தொடர்ந்து நம்ம ஆலயத்துக்கு வர வேண்டும். ஆண்டுடைய சபையில் கர்த்தர் ஆராதனை செய்ய வேணும். மாதத்துக்கு ஒரு முறை கர்த்தருடைய பந்திக்காக வருகிறது அல்ல நான் சொல்கிறேன். நம்ம வாரந்தோறும் தேவனுடைய சபையிலே என்ன செய்ய வேண்டும், நாம் ஐக்கியம் வைத்து நாம் ஆராதனை செய்து இந்த சபையோடு சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய அந்த மகாபெரிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நாம் செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We must work for the development and the growth of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், சபையிலே இருந்து செயல்பட வேண்டும். அவ்விதமாக செயல்படுவதற்காக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். சும்மா சோம்பேறிகளாக இருப்பதற்கு அல்லவே அல்ல, சும்மா சோம்பேறிகளாக இருப்பதற்கு அல்லவே அல்ல. நாம் ராஜ்யங்களை என்ன செய்ய கீழடக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை அதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பது. கிராமங்களை நம்ம என்ன செய்யணும், பிடிக்கணும். குடும்பங்களை பிடித்து எடுக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு கோரேஸாக மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கர்த்தர் அந்த கோரேஸ் அபிஷேகம் பண்ணது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ராஜ்யங்களை அவனுக்கு கீழ்ப்படுத்தினது போல உங்களையும் கர்த்தர் என்ன செய்ய போறான்னு சொன்னால் சாத்தானுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. உண்மையாக ஒப்பு கொடுக்க விரும்புகிற ஆட்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரே என்னை நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி கேளுங்க. என்ன பயன்படுத்துமப்பா, ஒரு அப்பிரயோஜனமான ஒரு சோம்பேறியாக உம்முடைய ராஜ்யத்தில் நான் இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும், கோரேசை போல நான் ஆண்டவரே வலிமை வாய்ந்தவனாக இருக்க வேண்டும். ராஜ்யங்களை கீழ்ப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். ராஜாக்களை கீழ்ப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். எந்த ராஜா? நம்ம கீழ்ப்படுத்த வேண்டியது பிசாசுடைய அந்த ராஜ்யங்களை, பிசாசுடைய ஆளுகைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம கீழ்ப்படுத்தி கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் இவ்வளோ நாள் ஆச்சுதே, எத்தனை பேரை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர், எத்தனை இருதயங்களை. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் ஒரு ராஜ்யம், ஒவ்வொரு இருதயமும் ஒரு ராஜ்யம். வேதத்தில் ஓமையாக ஆண்டவர் இயேசு சொல்லும் போது இருதயத்தை ராஜ்யமாக சொல்லுகிறார், நிலமாக சொல்லுகிறார். ஆகவே ஒவ்வொரு இருதயத்தையும் நம்ம பிடித்தெடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த இருதயத்துக்கு அவன் தான் ராஜா, அவனை நம்ம கீழ்ப்படுத்துகிறோம். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜனங்களோடத்தை நம்ம போய் என்ன செய்யணும், அவளை முற்றுகை போட வேண்டும். முற்றுகை போட்டு அது என்ன ஜெபம், நல்ல ஜெபம் பண்ணி அவளுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அப்படி சுவிசேஷத்தை சொல்லி அவளை என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷத்தினால் சிறைப்பிடிக்க வேண்டும். அவளை நாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே, இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், God will do great things to make you great. கர்த்தர் உன்னை பெரியவனாக, உன்னை உபயோகப்படுத்துவதற்கு, உன்னை பெரிய காரியங்களை செய்வதற்கான ஒரு பாத்திரமாய் அவர் வணைய வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, ஒரு முக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நான் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பயன்படும் பாத்திரமாய் மாற வேண்டும். இட்ஸ் அ மீனிங்லெஸ் லைஃப். பிரசங்கின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் பிரசங்கி சொல்லுவான், மீனிங்லெஸ் மீனிங்லெஸ் மீனிங்லெஸ். தமிழில் சொல்லப்பட்டிருக்கோம் மாயை மாயை மாயை. ஆங்கிலத்தில் மீனிங்லெஸ் 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 அப்படின்னா அர்த்தமில்லாத வாழ்க்கை. உலகத்தின் வாழ்க்கையெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? அர்த்தமில்லாத வாழ்க்கை. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று உலகத்திலே மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஏதோ மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். வாசித்து பாருங்கள். பிரசங்கின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள் மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். மாயை மாயை எல்லாம் மாயை. ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது மீனிங்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அர்த்தமில்லாத வாழ்க்கை, அர்த்தமில்லாத வாழ்க்கை. என்ன அதனுடைய கீழே நீங்கள் படிக்கும் பொழுது 3ஆம் வசனம், சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா
எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? பிரயாசப்படுகிறான், அவ்வளவுதான். அர்த்தமில்லாத பிரயாசங்கள், மீனிங்லெஸ் லேபர். எதுக்கு வேலை செய்கிறான் அவனுக்கே தெரியாது. ஒரு முழம் ஒரு ஜான் வயிற்றுக்காக ஓடி 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 மனுஷன் உழைக்கிறத பார்க்குறோம். அப்படின்னால இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறேன், ஒரு 4 தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சு சேர்த்து வைக்கிறதுக்காக மனுஷன் ஓடுகிறான் பாருங்கள். அந்த ஓட்டம் எல்லாம் பிரயோஜனமே இல்லை, வீண். அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் வெயின் வெயின் வெயின், மாயைங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை ஆங்கிலத்தில் வெயின் வெயின் வெயின், வீண். மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அது வீணானது என்று சொல்லி இருக்கிறது. சொன்னா உலகத்தில் அதை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எப்போ அது வீண் என்று தெரியும்? கடைசியில் ஒரு காலம் வரும், ஒரு சமயம் வரும், அப்போதான் அதெல்லாம் இருந்தோம், எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே. ஆகினால தான் இயேசு சொன்னார் என்னவென்றால், நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்கள் என்ன செய்யுங்கள்? சேர்த்து வையுங்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். பரலோகத்தில் எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுமோ அதை சேர்த்து வைக்கணும். பரலோகத்தில் என்ன சேர்த்து வைக்கிறது? இந்த பூலகத்தில் நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீங்கள் காணாமல் போகிறதே இல்லை. ஒருவேளை பரலோகத்துக்கு போகாட்டா கூட, இந்த கோரேஸ் ஒருவேளை அவன் பரலோகத்துக்கு போகாமல் இருந்தா கூட, அவனுக்கு இந்த உலகத்தில் அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து கணக்கு முடிச்சிருவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் கடன்காரனா இருக்கவே மாட்டார். என்ன கர்த்தருக்கு கொடுக்குறீங்களோ அதற்கு பதிலாக 100 இந்த உலகத்தில் உங்களுக்கு தந்து அவர் கணக்கை முடிப்பார். கடன்காரனாக தேவன் ஒருபோதும் இருக்கவே மாட்டார். ஆகவே நான் கொடுக்கிறது கர்த்தருக்காரன், அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு சும்மா நம்ம என்ன செய்ய சொல்லக்கூடாது. அதனால ஆண்டவர் ஒரு நாள் நீங்க என்ன செய்ய முடியாது, அவரோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. அவரோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. சபைக்கு விரோதமாக எழும்புகிறதோ, சபையை நான் தான் தாங்குகிறேன் நினைக்கிறதோ, நான் இல்லைன்னா சபை இல்லைன்னு நினைக்கிறதோ, நான் ஒருபோது அப்படி நினைக்கிறதே இல்லை. பால் யாங்கிச்சோ சொல்வார், நான் இல்லை என்றாலும் இந்த சபை என்ன செய்ய, சபை அழிக்கவே முடியாது. என்ன அந்த சபைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் வீடுகளில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அவர் இன்றைக்கு இல்லை, ஆனாலும் அந்த சபை அது வெற்றிகரமாக என்ன செய்கிறது, நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆகவே உங்களாலேயோ என்னாலேயோ அல்ல, கர்த்தர் ஒருவனை ஏற்படுத்துகிறார் என்றால் அவன் மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்வதற்காக ஏற்படுத்துகிறார். அவன் செயல்படவில்லை என்றால் அந்த இடத்துல கர்த்தர் ஒருவனுக்கு பதிலாக அவர் ஆண்டவர் 10 பேரை எழுப்புவதற்கு ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நஷ்டம் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் தான். சும்மா இருக்கிறவர்களுக்குத்தான், ஆண்டவருடைய வேலையை விட்டு ஓடி போகிறவர்களுக்குத்தான், கர்த்தருடைய வேலையிலே பங்கு பெறாமல் யார் இருக்கிறார்களோ, யார் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். இந்த வசனம் என்ன சொல்கிறது? அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை உனக்கு தருவேன். அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். சும்மா இருக்கிறவனுக்கு அல்ல, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலனை தருகிறவராக இருக்கிற. கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவா. God will give you rewards when you come back, when he come back. ஆண்டவர் திரும்ப வர சமயத்தில் ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், உங்களுக்கு அவர் பிரதிபலனை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கென்று எதையாவது செஞ்சிருக்கிறீங்களா? ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? கர்த்தருக்கென்று சொல்ல ஏதாவது நம்ம கொடுத்துருக்குறோமா? ஆண்டவர் கொடுக்க வேண்டியதையாவது கொடுக்கணும், கொடுக்க வேண்டியதாவது கொடுக்க வேணும். அருமையார்களே, அந்த கோரேஸ் அவன் என்ன செய்தான் சொன்ன, நிறைய டெவலப்மெண்ட் பண்ணான், நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணான். சரித்திரத்தை படிக்கிற சமயத்தில் தெரிகிறது, அவன் சும்மா ஏதோ அவன் ராஜாவாய் பேரரசனாய் மாறி அவன் சுகம் அனுபவிக்கவில்லை. நிறைய காரியங்கள் அவன் செய்திருக்கிறான். அவன் காலத்தில் நிறைய முன்னேற்றங்கள் உலகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அதை குறித்து வாசிக்க முடிகிறது. ஆகவே உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். உங்கள் மூலமாக சபை, நீ இருக்கிற சபைக்கு ஒரு முன்னேற்றம் உண்டாகணும்.
நம்ம சபையில் இருக்கிறோன்னா உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார், அடுத்த கட்டமாய் சபையில் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக தான் தேவன் உங்களை வச்சிருக்கார், கொண்டு வந்து வச்சிருக்கார். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஒரு ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் சரி, உங்கள் பங்கு தேவனுடைய சபைக்கு அது அதிகமாக ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கென்று பயன்பட என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்காக என்ன செய்ய வேணும், ஒப்பு கொடுக்க வேணும். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரஜைகளை சேர்ப்பதற்கு நீங்கள் உங்க என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். சும்மா வேடிக்கை பார்க்கிற மக்களாக இருப்போம் என்றால் ஒன்றையும் நாம் பிரதிபலனாக பெறப்போகிறதே இல்லை. அருமையாளர்களே, இங்கே நம்ம படித்த பிரசங்கின் புஸ்தகத்தில் பிரயாசம், என்னது பிரயாசம், சீக்கிரமாய் சுருக்கமாய் இந்த பிரசங்கின் புஸ்தகத்தில் சில காரியங்களை நம்ம பேசி நான் முடிக்கப் போகிறேன். அருமையாளர்களே, இந்த பிரயாசத்தினால் பலன் இல்லை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பிரயாசம் நம்முடைய வயிற்றுக்காக, பிரயாசம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக, இந்த உலகத்திற்காக, இதெல்லாவற்றையும் நம்ம செய்கிறோமே, என்ன பிரயோஜனம் என்று இந்த பிரசங்கி நிறைய விவரித்து சொல்லி இருக்கிறதை நீங்கள் படிக்க முடியும். அதில் 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நம்பர் 1, பிரயாசம் அல்லாவிட்டால் உழைப்பு, இதிலே இருக்கிறதான கோணல்களை சரிப்படுத்த வேண்டும். இதில் இருக்கிற கோணல்களை நாம் சரிப்படுத்த வேண்டும். கர்த்தர் அவைகளை சரிப்படுத்துவார். அநேகருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய ஒர்க்கு, அவங்களுடைய உழைப்பு, இதில் என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, கோணல்கள் இருக்கிறது, சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது. முதலாவது, பிரயாசப்படுவதிலே அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு முன்னே போய் நான் செவ்வைப்படுத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு முன்னே போய் நான் என்ன செய்வேன், செவ்வைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களது வியாபாரமாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கலாம், உங்கள் அலுவலகத்தில் நிறைய கோணல் இருக்கலாம். அருமையாக விதமாய் கோணல்கள் இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் இந்த புஸ்தகத்தில் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். 4ஆம் அதிகாரம் வரையிலையும் பார்க்கிறீர்கள், 3ஆம் அதிகாரம் வரையிலையும் அதை பற்றி சொல்ல பிரயாசத்தோடு தொடர்புள்ள காரியங்களை அங்கே நீங்கள் படிக்க முடியும். அடுத்தது 4ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்கிற விஷயம் என்னவென்றால், 5ஆம் அதிகாரம் வரையிலையும் அந்த ஒரு அதிகாரத்தில் உறவு சம்பந்தமான பிரச்சனைகள், கோணல்கள் தீர்க்கப்பட வேண்டியது எங்கன்னா உறவுகளிலே ஏற்படுகிறதான கோணல்கள். 3வது ஒன்றை குறித்து சொல்லுகிறார் பிரசங்கி, ஆவிக்குரிய விஷயங்களிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே உண்டாகிற கோணல்கள். இதை பிரசங்கி 5லிருந்து கடைசி வரை நீங்கள் படிக்க முடியும். இன்றைக்கு ஒரு வசனத்தை இங்கே வாசிக்கலாம். அதாவது அன்றைக்கு ஆதியாகமத்தில் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அங்கே நோவாவுடைய தகப்பன் சொல்லுகிறான், இவன் என்னை என் பிரயாசத்தில் இவன் தேற்றுவான் என்று சொல்லுகிறதை அங்கே வாசிக்க முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் கோணல் என்னன்னு சொன்னா, என்ன செஞ்சாலும் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது, கைக்கு வரவே மாட்டேங்குது. கர்த்தர் சபித்த பூமி. இப்ப கர்த்தர் சபித்த பூமியிலே யார் தேற்றுவா? இவன் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று என்ன செய்தாராம், பெயர் போட்டான். ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டுன்னா என் கஷ்டமெல்லாம் போயிடும் நினைக்கிறீங்களா இல்லையா? ஆம்பளை பிள்ளை வந்துட்டான், இவன் என்ன தேற்றுவான். யாரும் பிள்ளை உங்களை தேற்றாது. இல்லை எங்கள் மாமா காப்பாற்றுவார், இல்லை எங்கள் பெரியப்பா பார்த்துக்கொள்வார், அப்படிங்கிறது அல்ல. கர்த்தர் சபித்த பூமியில் உங்களை தேற்ற வேண்டும் என்றால், உங்களை ஆற்ற வேண்டும் என்றால், உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால், உங்களுக்கு பிரயாசத்துக்கு நல்ல பலனை தர வேண்டும் என்று சொன்னால் அவர் கர்த்தரால் மாத்திரமே முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே, உம்மால மாத்திரம்தான் இந்த சபிக்கப்பட்ட பூமியில் எனக்கு என்னுடைய பிரயாசத்துக்கு நல்ல பலன் கிடைக்க முடியும். லஞ்சத்தை கொடுத்து ஆண்டவரே நான் ஒரு வேலை வாங்க முடியாது, ப்ரமோஷனை வாங்க முடியாது, நான் முழங்கால் படி போட்டா நீர் எனக்கு என்ன செய்வீர்,
எனக்கு நல்ல ப்ரமோஷன் தருவீர், எனக்கு உயர்வை தருவீர், இருக்கிற பிரயாசத்தெல்லாம் நீர்தான் ஆசீர்வதிப்பீர், உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றும் முடியாது என்று நீங்க என்ன செய்யணும்? விசுவாசித்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். கையில் சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புகிறேன், என் பிரயாசத்துக்கு பலன் கர்த்தரால் தான் கிடைக்கும். நோவா என்னை தேற்றுவான், என் மகன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி அவன் பெயர் போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். அதிகமாக மனுஷரை என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். அதிகமாக பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். அதுதான் இருக்கிற கோணல். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலாக இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் தான் நம்ம பலப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு பலனை தரணும். அவர் தான் நம்முடைய காரியங்களை வாக்கி செய்ய வேண்டும். இந்த நம்பிக்கை அவர் மேல வைத்து வேலையை செய்ய வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 31 அதிகாரம் 42 வசனம். ஆதியாகமம் 31:42. The book of Genesis chapter 31 verse 42. தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுதே என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். நம்ம அநேகருடைய வாழ்க்கையில நாம் பிரயாசப்படுகிறோம், ஆனால் நம்மோடு கூட கர்த்தர் இல்லாமல் போனால் நாம் பிரயாசப்படும் பொழுது அந்த பிரயாசம் வீணாய் போய்விடும். அநேகரையும் நம்ம ஏமாற்றி விடுவார்கள், வஞ்சித்து விடுவார்கள். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால்தான் நம்முடைய பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? இங்கே இந்த யாக்கோபு அவன் பிரயாசப்பட்டான். எப்படி பிரயாசப்பட்டான் அப்படிங்கிறது நீங்க வேதத்தில் படிச்சு பாருங்க. இரவிலே பனியிலும் பகலிலே வெயிலும் நான் என்ன செய்தேன்? கஷ்டப்பட்டேன், உழைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய உழைப்பு என்பது நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ ஏமாத்தி சம்பாதிக்கலாம். அவன் அண்ணனை ஏமாத்தி என்ன செய்தான்? அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். அதனால் அவனுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லவே இல்லை. இரவும் பகலுமாக உழைத்தான். கர்த்தர் வீட்டை கட்டாராய் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவலால் விழித்திருக்கிறது விருதா. எல்லாத்தையும் சேர்த்துட்டு சம்பாதிச்சுட்டு கடைசியில் ராத்திரியோடு ராத்திரி மனைவி மாறி கூட்டிட்டு இரு பரிவாரங்களோடு என்ன செய்தான்? ஓடினான், திருட்டளமாய் ஓடினான். அப்படி திருட்டளமாய் ஓடி கடைசியில் மாமனார் வந்து என்ன செய்கிறார்? அவனை சந்திக்கிறான். மாமனார் சந்தித்து அவனோடு கூட பேசி மாமனார் இவனோடு கூட சமாதானமானான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். மாமனார் வந்து சமாதானம் அப்படின்னால இவனும் அவனோடு சமாதானமானான். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட அவர் என்னோடு கூட இராமற் போனால் என்று அவன் சொன்னாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏன் என்று சொன்னால் ஆபிரகாமின் நிமித்தமாக இருந்தார், ஈசாக்கு நிமித்தமாக இருந்தார். ஒருவேளை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பது உங்கள் நிமித்தமாய் அல்ல. கர்த்தர் உங்களோடு இருப்பது சில பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்து சில காரியங்கள் வெற்றிகரமாய் நடக்கிறது என்று சொன்னால் காரணம் உங்க அப்பாவுடைய ஜெபம், உங்க அம்மாவுடைய ஜெபம், உங்க அப்பாவுடைய நீதி நிமித்தம், உங்களுடைய அம்மாவுடைய நீதி நிமித்தமாய் உங்களுக்கு கர்த்தர் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து போகவே கூடாது. அந்த கர்த்தனோடு இராமல் போனால் என்னை வெறுமையாய் விட்டிருப்பீர் என்று அவன் சொல்லுகிறான். இந்த லாபான் என்ன செய்கிறான்? அவனோடு கூட சமாதானம் உடன்படிக்கை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறான். அவனும் சமாதான உடன்படிக்கை போனா போட்டுன்னு பண்ணான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்கள் போனா போட்டுன்னு பண்ணிடுவாங்க, மனசோடு இல்லை. சரி பரவாயில்ல, வந்துட்டாரே சமாதானமா போவோம் அப்படின்னு சொல்லி கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருக்க பாருங்கள். அல்லேலூயா. அருமையான பிரச்சனை வரும். இவனுடைய முதலாளி யாரு? மாமனார் தான் முதலாளி. மாமனார் இடத்துல தான் அவனுக்கு பிரச்சனை. வேலை பார்த்தான். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு சம்பளத்தில் பிரச்சனை வரும், பல காரியங்கள் வரும். அவர் உண்மையாக அவன் உழைத்தானோ, உண்மையாக ஒரு கடினமாக உழைத்தான். ஆனால் அதில் சில காரியங்கள் தந்திரமாக காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்கிறவனாக இருந்தான். சில ஆட்கள் தந்திரமாக வேலை செய்வாங்க. அவன் தந்திரத்தால் வேலை செஞ்சு அது ஆசீர்வாதம் வரவே வராது. ஆசீர்வாதம் வரவே வராது. வஞ்சனையாய் சிலர் என்ன செய்வார்கள்? வேலை செய்வார்கள். ஒரு இடத்துல இருந்து முதலாளிக்கு
கூட இருந்து எப்போ குழி வெட்டலான்ட்டு முதலாளிக்கே தெரியாமல் குழி வெட்டிக்கிட்டு இருப்பான். கடைசியில் குழி வெட்டிட்டு ஓடி போயிடுவான். ஆனால் ஓடி போகிற இவனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். அந்த லாபான் வந்து அவனோட உடன்படிக்கை பண்ணுகிறான். அதுக்கு பிறகு இவன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த யாக்கோபு அவன் யாப்போக்குங்கிற அந்த நதியின் கரையிலே போய் உட்கார்ந்திருந்து முழுவதும் ஜெபம் பண்ணி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நாம் விடவே மாட்டேன் என்று சொல்லி போராடி ஜெபம் பண்ணான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போய் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும். கர்த்தரோடு கூட சமாதானமாகணும். ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை செய்யணும். ஆண்டவர்கிட்ட போய் அவன் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவில்லை. அப்போது விடமாட்டேன் என்று சொல்லி போராடுகிற சமயத்தில் கர்த்தர் அவனோட கேட்டார், உன் பெயர் என்ன என்று சொல்லி கேட்டார். பெயர் என்னென்ற அர்த்தம் என்ன? யாக்கோபு என்று சொன்னான். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்று பெயர். அவனுடைய பெயர்லேயே அவனுடைய எல்லா விதமான அர்த்தமும் இருந்தது. ஆகவே அவன் தன்னை, ஆண்டவருக்கு பெயர் தெரியாதா என்ன, இவன் யாருன்னு தெரியும் இல்லையா, நீ யாரப்பா என்று கர்த்தர் அவனை விசாரிக்கிறார். அவன் உணர்ந்தான், நான் அண்ணனை ஏமாற்றினேன். சம்பாதிக்கிறது யாரை ஏமாற்றி சம்பாதிக்கிறது, திருடி சம்பாதிக்கிறது, அப்படிப்பட்ட பிரயாசங்கள் எதுவுமே நிலைத்து நிற்பதில்லை. அது ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது, சந்தோஷத்தை தராது, சமாதானம் தராது, அது சாபம். வீட்டை வியாதி போகவே போகாது, நிம்மதி இருக்கவே இருக்காது. ஆனால் அப்படின்னால எங்க வேலை செஞ்சாலும் சரி உண்மையாய் வேலை செய்யணும். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துமா? உண்மையா வேலை செய்யணும். கடினமா வேலை செய்யணும். உண்மையா வேலை செய்யணும். வஞ்சகம் பண்ணாம என்ன செய்யணும்? வேலை செய்யணும். எத்தனை பேர் உண்மையா வேலை செய்யறவங்க இன்னைக்கு இருக்கிறீங்க? உண்மையா வேலை செய்யறீங்களா? ஏதாவது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலையில் எத்தனை பேர் சின்சியரா செய்றீங்க? 8 மணி நேரம் வேலைங்கிறத மாற்றி 12 மணி நேரம் மாற்ற போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ பெண்டிங்கில் இருக்கு. அந்த மாதிரிலாம் நிலைமைகள் வராமல் இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அருமையார்களே, நீங்கள் 8 மணி நேரம் வேலை உங்களுக்கு கிடைத்தால் அந்த 8 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளவு நேரம் உண்மையாக வேலை செய்கிறீங்க? ஆக உண்மையாக ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை உண்மையாக என்ன செய்யணும்? உழைக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உண்மையாக உங்கள் உழைப்பு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ ஜெபம் பண்ணி கேட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவே இல்லை. அவனோட பேர் என்னன்னு கேட்டார். அவன் பெயர் சொன்ன பிற்பாடு கர்த்தர் அவனுடைய தொடை சந்தை தொட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையார்களே, ஒரு அவனுக்கு அவன் செஞ்சதான காரியத்தை மறக்கக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் அவனுடைய தொடை சந்தை என்ன செய்தார்? தொட்டார். அப்படின்னா என்ன? காலத்துக்கு நீ மறக்கக்கூடாது. அடி, ஒரு பலமான அடியை கர்த்தர் கொடுத்தார். பலமான அடி. அதனால சில சமயத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம செய்த அக்கிரமம், நம்ம யாரை ஏமாத்தணுமோ, என்னெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம செய்தோமோ, அதுக்கு கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் ஒரு தண்டனையை, அவர் மறக்க முடியாத ஒரு தண்டனை நமக்கு அவர் தருவார். மறக்க முடியாத ஒரு இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையில், கர்த்தர் நமக்கு கொடுத்ததான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் உண்மையாக நம்ம செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தலைமுறை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிக்கிற அவர் தேவனாக இருக்கிறார். 127ஆம் சங்கீதத்தில் 1, 2, 3 வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து வேலை செய்யணும். எந்த தேவையில்லாமல் வருமானமும் நமக்கு வேண்டாம். கலப்படம் வேண்டாம். லஞ்சம் வேண்டாம். வரதட்சணை வேண்டாம். கை சுத்தமாக இருக்கணும். 2 கையும் புருஷர்கள் என்ன செய்யணுமா? பரலோகத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண கடவுள். புருஷர்கள் கையை உயர்த்தணும்னு சொன்ன காரணம் என்ன? அவங்க தான் உழைக்கிறவங்க. அந்த காலங்களில் அவர்கள் கையில் தான் நினைச்சினோம். அதாவது உழைக்கிற சமயத்தில் உண்மைக்கேடு காண்பிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறதுனால தான் புருஷர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கையை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் கை சுத்தமாக இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. எத்தனை படி கையை உயர்த்தி
உண்மையாக ஜெபிக்க முடியும். என் கை சுத்தமாக இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? என் கை சுத்தமாக இருக்குது, அடுத்தவங்களுடைய பொருளை நான் தொடவே இல்லை, அபகரிக்கவே இல்லை, இந்த சொத்துக்களை நான் எடுக்கவே இல்லை, எந்த பொருளையும் நான் அபகரிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த மாதிரி அபகரித்து நம்ம என்ன செய்ய முடியாது? சொத்து சேர்ப்பது என்பது அது ஆசீர்வாதம் அல்லவே அல்ல. அருமையார்களே, நாம் தேவனோடும் மனுஷனோடு அடுத்தது அவன் என்ன செய்யறான் தெரியுமா? போய் அவனுடைய சகோதரனோடு கூட அவன் ஒப்புரவாகிறான். எப்படி ஒப்புரவாகிறான்? அவன் சாஷ்டாங்கமாக விழுந்து காலில் விழுந்து பணிந்து கொண்டான். காலில் விழுந்து என்ன செய்தான்? பணிந்து கொண்டதை பார்க்கிறோம். ஆகவே யார் யாரோடெல்லாம் உங்களுக்கு மனஸ்தாபம் இருக்கிறதோ, அந்த மனஸ்தாபத்தோட கசப்போ வைராக்கியமோ இருக்குன்னா உங்கள் பிரயாசத்துக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. உங்கள் பிரயாசம் வீணாக போகும். அந்த மீனிங்லெஸ்ஸாக உங்களுடைய உழைப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும். ஆனால் அப்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல்ல உங்கள் வீட்டில் சமாதானமாக இருக்க வேணும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேணும். எத்தனைபடி ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறீங்க? வீட்டில் ஒற்றுமை இல்லாமல், வீட்டில் ஜெபம் இல்லாமல் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் அது தங்கவே தங்காது, ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது, தலைமுறைக்கு அது என்ன செய்யாது? பயன்படவே பயன்படாது. ஆகினால என்ன செய்யுங்க? ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி முதல்ல கர்த்தரோடு ஒப்புரவாகணும். அப்புறம் சகோதரனோ சகோதரியோ யாருக்கு உங்கள் மேலே குறைவு இருக்கிறதோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கிட்ட எடுத்ததை ரெட்டிப்பாக திருப்பி கொடுத்து விட வேண்டும். எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுத்துடணும். அப்படி தான் கொடுத்து எல்லாத்தையும் என்ன செய்தான்? அவன் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானங்களே, நம்முடைய கையில் இரத்தப்படி இருக்கவே கூடாது. அது ஆசீர்வாதமாய் இருக்கவே இருக்காது. கடைசியோடு சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 105:45 சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 105:45 நம்முடைய பிரயாசம் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிக்கலாம். அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து, அந்நிய ஜனங்களின் பிரயாசத்தின் பலனை என்ன செய்தார்கள்? சுதந்தரித்துக் கொண்டார்கள். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையினால தான் அது நடந்தது. கிருபை இல்லாமல் நடக்கவே நடக்காது. கையில் சொல்லி, ஆண்டவர் உம்முடைய கிருபை இல்லாமல் என் பிரயாசம் வீண் ஆண்டவரே, அர்த்தம் இல்லாமல் இருக்கும். உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை எனக்கு வேணும். நான் உழைக்கிறதுக்கு உம்முடைய கிருபை வேணும், வேலை செய்யறதுக்கு உம்முடைய கிருபை வேணும், படிக்கிறதுக்கு உம்முடைய கிருபை வேணும். காலையில் எழும்பி கர்த்தரை தேடாம நீ போய் உழைத்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை தேடி கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள். ஆலயத்தில் வந்து தேவனை தேடி ஆராதனை செய்து அப்படி கிருபை, ஆண்டவரே இந்த வாரத்துக்குரிய கிருபையை தாருன்னு சொல்லி கேட்டு என்ன செய்யுங்கள்? அந்த வாரத்தில் நீங்கள் உழைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரயாசத்தில் இருக்கிற அந்த கோணல்களை எல்லாவற்றையும் குறித்து இன்றைக்கு பேசி இருக்கிறது எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்தீர்கள்? ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். என்னுடைய பிரயாசத்தில் ஆண்டவரே கடின உழைப்பு இல்லை என்று சொல்கிற ஆட்கள் கையில் வச்சு, கர்த்தாவே நான் சோம்பேறியாக இருக்கிறேன், நான் சோம்பல் உள்ளவனாக இருக்கிறேன், என் சோம்பல் நீங்கணும், நான் சுறுசுறுப்பாக நான் உழைக்கணும், நான் யாருக்கும் பாரமாக இருக்கவே கூடாது, நான் பிரயோஜனமாக இருக்க வேணும். சொல்லுங்கள், நான் பாரமாக இருக்கக்கூடாது, நான் பிரயோஜனமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வீட்டில் நான் சும்மா இருக்கக்கூடாது ஆண்டவரே. இதை கொடுத்ததான வேலை உழைப்பு காரியத்தில் ஆண்டவரை கொடுத்த வேலையே இல்லை. நான் கடினமாய் உழைக்க வேண்டும், நான் கடினமாக உழைக்கணும், எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேளுங்க. உண்மையா நான் உழைக்கணும், உதவி செய்யுங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபை எனக்கு வேணும் அப்பா, கிருபை எனக்கு வேணும். உம்மோடு ஒப்புரவாகணும், மனுஷனோடு நான் ஒப்புரவாக வேணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், சமாதானத்தோடு நான் வேலை செய்யணும் ஆண்டவரே. அதுக்கு வேண்டிய கிருபையை தாரும், கிருபையை தாரும், கிருபையை தாரும். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord, hallelujah, glory to God. கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் உங்களுடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஆண்டு உங்களுடைய பிரயாசத்துக்கு இடையூறாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற உங்களுக்கு முன்னே போய் கோணலான விளைவை செவ்வாய்ப்படுத்துவான். உங்கள் வியாபாரத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்களிலேயும்
தடைப்பட்டிருக்கிற காரியங்கள், நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் பலவிதமான தடைகள் இருக்கிறது அல்லவா, அதெல்லாவற்றை கர்த்தர் அவர் ஆண்டவர் சரிப்படுத்தும்படியா உங்களுக்கு முன்னே வரப்போகிறார். திருமண சம்பந்தமான காரியங்கள் நீங்க எடுக்கிற பிரயாசம் தடைபட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கரங்களை வைத்து ஜெபம் கேளுங்க. ஆண்டவரே, தடைகளை நீ மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். கோடலான் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் கூட இன்றும் இன்றைக்கும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.